Hi students, இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல என்ன படிக்க போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா சோ நம்ம லாஸ்ட் இயர் படிச்சது ஒரு programming language C++ அப்படிங்கற ஒரு programming language. In this year 12th standard we are going to be learn another one programming language that is called as Python. Python programming language பத்தி நம்ம படிக்க போறோம். But in this book we are going to discuss with the 5 topics. First one is the problem solving and techniques, and second one is the core Python, and third one is modularity of OOPS and database concept and MySQL and integrating Python with MySQL and C++. So the entire book full பாத்தீங்க அப்படினா இந்த 5 கேட்டகரி கீழ என்ன பண்ணிருப்பாங்க அப்படினா கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. First one is problem solving and technique. இந்த problem solving and technique என்ன அப்படினா லாஸ்ட் இயர் நம்ம படிக்கும்போதே பார்த்திருக்கோம் how we are going to be solve a problem. ஒவ்வொரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணனும் அப்படினா first we have to analyze the problem and next அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிப்போம். அந்த சொல்யூஷன் எப்படி இருக்கும் பாத்தீங்க அப்படினா ஸ்டெப் பை ஸ்டெப் process-ஆ முடிப்போம். So அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் process we called as algorithm அப்படினு சொல்லி பார்த்தோம். அந்த ஸ்டெப்பை எப்படி நம்மளோட ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல இம்ப்ளிமென்ட் பண்றது அப்படிங்கற எல்லா கான்செப்ட்ஸ்மே இந்த ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ்ல படிக்க போறோம். and then பாத்தீங்க அப்படினா கோர் பைத்தான் இதுல என்ன படிக்க போறோம் அப்படினா ஒரு பைத்தான் லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட்ஸ் எப்படி இருக்கும், அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும், எப்படி வேரியபிள் டிக்ளரேஷன் பண்றது, எப்படி ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்றது, how we are going to start, இதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கற எல்லா கான்செப்ட்மே இந்த கோர் பைத்தான்ல படிக்க போறோம். and then modularity OOPS already we discussed in the previous year what is an OOPS. OOPS னா என்னன்னு சொல்லி படிச்சிருக்கோம். and என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் satisfied பண்ணா that programming language it will be called as object oriented programming structure அப்படின்றத படிச்சிருக்கோம். சோ அங்க படிச்ச C++ OOPSல இருந்து இதுல எப்படி மாறுபட்டு இருக்கு கான்செப்ட்ஸ் எல்லாம் அப்படின்றது தான் இந்த modularity of OOPS. another one is database concept with MySQL. சோ ஒரு programming language படிச்சோம் அப்படினா that will be called as a front end நம்ம யூஸ் பண்ணுவோம், இல்ல ஒரு core code யூஸ் பண்ணுவோம். சோ back endல பாத்தீங்க அப்படினா data is going to be stored. அந்த ஸ்டோர் பண்றதுக்கு we need one database. அந்த database பாத்தீங்க அப்படினா that is called as MySQL. இதுல எப்படி இருக்க போகுது அப்படினா MySQL structure query language. இந்த கான்செப்ட்ல எப்படி நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ண போறோம், டேட்டாவை ஸ்டோர் பண்ண டேட்டாவை எப்படி ரிட்ரீவ் பண்ண போறோம், and then what are the condition we are going to apply to retrieve data அப்படிங்கற எல்லா கண்டிஷன்ஸ்மே இதுல படிக்க போறோம். and then கடைசியா பாத்தீங்க அப்படினா இந்த பைத்தான் ப்ரோகிராமிங் பாத்தீங்க அப்படினா இது அதர் லாங்குவேஜோட எப்படி இன்டகிரேஷன் பண்ண போறோம். ஒரு டேட்டாபேஸா இருக்கட்டும், MySQL இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது C++ ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் இருக்கட்டும், இல்ல C ப்ரோகிராமிங் லாங்குவேஜா இருக்கட்டும், இல்ல ஜாவாவா இருக்கட்டும். சோ some other programming languages how we are going to be integrated அப்படின்றத இந்த லாஸ்ட் டாபிக்ல நாம பார்க்க போறோம். Okay, first in the problem solving techniques we are having the one topic that is called as function. இந்த function அப்படின்றது பாத்தீங்க அப்படினா தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லெசனா இருக்கு. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன்ஸ் பத்தி படிக்கிறதுனால நம்ம என்னென்ன படிக்க போறோம், இந்த ஃபங்க்ஷன்னா என்ன, இந்த லெசன்ல நம்ம என்னென்ன படிக்க போறோம் அப்படினா first of all we are going to understand what is the function and what is the specifications. ஃபங்க்ஷன்னா என்ன, அந்த ஃபங்க்ஷனை எப்படி நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போறோம் அப்படின்றத பத்தி தான் படிக்க போறோம். and then second topic என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா parameter and arguments. already we discussed in a C++ programming language what is functions, what is parameter, arguments அப்படின்ற எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட்ல அந்த C++ லாங்குவேஜ்ல படிச்சிருக்கோம். இந்த லெசன்லயும் பாத்தீங்க அப்படினா நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போறோம். what is the difference between declaring C++ function and Python functions. C++ ல ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றதுக்கும் பைத்தான் ப்ரோகிராமிங்ல ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றதுக்கும் we are having the difference. சோ அது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்க்க போறோம். and then we are going to be how we are going to pass the arguments. C++ ப்ரோகிராமிங்ல ஆர்குமென்ட் பாஸ் பண்றதுக்கும் இந்த பைத்தான் ப்ரோகிராமிங்ல ஆர்குமென்ட்ட பாஸ் பண்றதுக்கு என்ன வித்தியாசம், எப்படி பாஸ் பண்ண போறோம் அப்படின்றத இங்க பார்க்க போறோம். and then we are going to discuss about the interface and implementation. what is interface and what is implementation. another one is pure function and what is an impure functions. what are the side effects of the impure functions. இது எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல நம்ம என்ன பண்ண போறோம். functions already we discussed function a smallest individual unit of the program. ஒரு ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினு சொன்னீங்க பாத்தீங்க அப்படினா it's called as functions. சோ அதே தான் இங்கேயும் சொல்லிருக்காங்க a subroutine of the program.
சப் ரொட்டீன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சப் ப்ரோக்ராமாக சேர்த்து ஒரு பெரிய ப்ரோக்ராமாக பண்ணுவோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப் ரொட்டீன்ஸ் ஒவ்வொரு சப் பார்ட்டுமே இட் வில் பி கால்ட் அஸ் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது ஒரு மொத்த பில்டிங் பிளாக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப் ரொட்டீன் இட் கால்ட் அஸ் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பெரிய ப்ராசஸில் ஒவ்வொரு ஒர்க்கையும் தனித்தனியாக பிரித்து ஸ்மாலஸ்ட் ஒர்க்காக நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த சின்ன சின்ன ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஒர்க்கையுமே இட் ஷுட் பி கால்ட் அஸ் தி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அண்ட் தென் இதை எப்படி பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட ரெஸ்பெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா the unit is a unit of the code in a greater programming structure. இதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா யூனிட் ஆஃப் த கோட் இன் அ கிரேட்டர் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர். இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கோடிங்கில் ஒரு யூனிட் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோடிங்கில் ஒரே ஒரு பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் ஷுட் பி கால்ட் அஸ் ஃபங்க்ஷன்ஸ். இன் திஸ் ஃபங்க்ஷன்ஸ் வி கேன் கிவ் அ இன்புட் like variance and expressions. இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to be give a inputs. இன்புட் பாத்தீங்க அப்படின்னா it may be a variable இருக்கலாம் or expression இருக்கலாம் or some other format. any format இருந்தாலும் we are getting the concrete output. ஒரே ஒரு அவுட்புட் தான் நமக்கு கிடைக்க போகுது. நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் வந்து ஒன்று வேரியபிளா இருக்கலாம் இல்லை எக்ஸ்பிரஷனா இருக்கலாம். எந்த ஃபார்மேட்டா இருந்தாலும் we are getting the concrete output. concrete output அப்படின்னு சொல்லும்போது we are getting the same output. அது என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் அந்த யூனிட் ஆஃப் த கோட் ஐ மீன் அந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம் என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு we are getting a concrete output. the input may be a variables, expressions or functions, some other functions எப்படினாலும் இருக்கலாம். ஸோ இதைத்தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா யூனிட் ஆஃப் த கோட் இன் அ கிரேட்டர் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் ஐ மீன் கிரேட்டர் கோட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ பெரிய ப்ரோக்ராமில் ஒரு யூனிட் அதில் கொடுக்கக்கூடிய இன்புட் என்ன ஃபார்மட்டாக இருந்தாலும் we are getting the concrete output. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை எப்படி நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நம்ம ஒரு வேரியபிளை டெக்ளேர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வி வாண்ட் டு பி டெக்ளேர் த டேட்டா டைப். டேட்டா டைப் என்னன்னு சொல்லணும், வாட் இஸ் த நேம் ஆஃப் த வேரியபிள்னு சொல்லணும், அதுக்கு வேரியபிள் ஐ மீன் வேல்யூ அசைன் பண்ணுறமான்னு சொல்லணும். But in this Python programming no need to be declared as a data type. இந்த இடத்துல நம்ம என்ன data type அப்படின்றத டிஃபைன் பண்ண அவசியமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க a is equal to 24 அப்படின்னு சொல்லியிருக்கோம். this is an expression. இது ஒரு எக்ஸ்பிரஷன். ஏன் அப்படின்னா a ஓட வேல்யூ 24 அப்படின்னு சொல்லிட்டு we are declare as one expressions 24. இந்த இடத்துல வெறும் 24 அப்படின்னு சொல்றது மட்டும் இஸ் நாட் an expression. இட்ஸ் டிஃபைன்ட் a one value. இது ஒரு வேல்யூவை தான் டிஃபைன் பண்றது. this 24 value bounded with this variable a. இந்த a ஓட நம்ம பவுண்ட் பண்ணியிருக்கிறதுனால தான் it should be called as an expression அப்படின்னு சொல்றோம். all the expression are not a definitions. அதே மாதிரி definitions are not an expressions. so எல்லா டெஃபினிஷனுமே நம்ம என்ன சொல்றோம் எக்ஸ்பிரஷன் சொல்ல மாட்டோம். எல்லா எக்ஸ்பிரஷனையும் டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ ஒரு வேரியபிளுக்கு we want to assign the value அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் it should be called as an expressions. so next we are going to be see about the parameter or arguments. already we discussed parameter is nothing but to pass the value from the function to variables. நம்ம ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய வேரியபிளுக்கு we are passing the values through the parameter or arguments. இந்த parameter வழியாக தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை கான்டாக்டே பண்ண முடியும். அது மூலமா நம்ம என்ன பண்ணலாம் வேல்யூ பாஸ் பண்ணி we can do the process. this parameter have two types, one is without type, another with type. I mean without type means without any data type. parameter பாஸ் பண்ணும்போது அது என்ன data type அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. another oneல we can define the data type. அதான் parameter without type and parameter with type அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல without type with type அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா it's basically defined on the data type. okay without type நம்ம ஒரு functions require பண்ண போறோம். for example this examples. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் ஒரு எக்ஸ்பிரஷனோட கொடுத்துருப்பான் வித் த பவர் ஃபங்க்ஷன்ஸ். கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வேல்யூக்கு இன்னொரு வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம் பவர் ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம். கொடுத்துருக்க ஒரு வேல்யூக்கு இன்னொரு வேல்யூவை யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்க போகிறோம் பவர் வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறதா ஒரு எக்ஸாம்பிள் உங்கள் புக்கில் இருக்கும். ஸோ இன் யுவர் எக்ஸாம்பிள் we are having two functions, one is require, another one is return. So require function is the pre function, and the return is the post functions.
ஸோ இந்த require அப்படின்றது ப்ரீ ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா they are getting the values from the users. இதில் என்ன வேரியபிள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத யூஸ் பண்ணியிருப்பாங்க a and b அப்படின்னு சொல்லிட்டு. So these are the requirements and return what kind of the value we are going to be return in that functions. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா if அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் செக் பண்ணியிருப்பாங்க and then அந்த கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்தால் they do some process. In case that condition it will be on a else, some expression it will be passed through this condition, passed through this program. Okay, we are going to see the how to declare the syntax of the function declarations. In the Python programming la ஒரு function எப்படி declare பண்ணலாம்ன்ற syntax இங்க பார்க்க போறோம். So இது normal with programming language function declarations மாதிரி இருக்காது. It's like to be an mathematical declarations. ஒரு mathematics நம்ம எப்படி செய்யும்போது let x be a, let y be அப்படினு சொல்றோமோ அதே மாதிரி தான் இங்க என்ன பண்ண போறோம் ஒரு ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ண போறோம்னா declare பண்ண போறோம். Here we are using the word let. Let அப்படின்றது நம்ம mathematics யூஸ் பண்ணக்கூடிய அந்த let அப்படின்ற ஒரு வார்த்தை. Here fn is the name of the function. So இந்த இடத்துல நான் function name என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா fn அப்படின்னு வச்சிருக்கேன். So let அப்புறம் என்ன வரணும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு function name and followed by the variables a1 a2 up to an வரைக்கும் இருக்கக்கூடிய variables. எத்தனை variablesோ அத்தனை variablesையும் நம்ம previous languagesல படிச்சிருக்க மாதிரி it should be separated with that comma அப்படின்னு சொல்லிலாம் படிச்சிருப்போம். So இங்க வந்து பாத்தீங்கன்னா a1 space a2 space a3 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்பேஸ் விட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டே போறோம் declare பண்ணிக்கிட்டே போறோம். In this function நேமுக்கு முன்னாடி I use the word rec அப்படின்னு சொல்லிட்டு ஒரு word யூஸ் பண்ணி that is called as recursive functions. நம்ம declare பண்ணக்கூடிய functions recursive functionஆ இருந்துச்சு அப்படின்னா rec அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்கணும். It should be defined the recursive function. Recursive function அப்படின்னா the functionோட definition it should be called by itself. நம்ம கால் பண்ண அவசியம் கிடையாது. எப்ப தேவைப்படுதோ எந்த இடத்துல நம்ம கால் பண்ணிருக்கோமோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆயிரும் அந்த function கால் ஆயிரும். That function it should be called as the recursive function. இங்க பாத்தீங்க அப்படின்னா a function definition which call itself it's called the recursive function. A function definition which call itself is called the recursive functions. ஒரு ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் தன்னைத்தானே அது கால் பண்ணிக்கிருச்சு அப்படின்னா that function it should be called as the recursive functions. இங்க parameter with typeல பார்க்கும்போது எப்படி பார்த்திருப்போம்னா here x and y will be the variables. x உம் y உம் பாத்தீங்க அப்படின்னா variables. இதுல பாத்தீங்க அப்படின்னா x அப்படின்றது ஒரு variable, it should be give us the y as the output variable. Here x will be the input variable, another y is be the output variable. So இங்க inputல ஒரே ஒரு variable யூஸ் பண்ணிருக்கோம், ஒரே ஒரு output கொடுத்திருக்கோம். அதே மாதிரி இங்க x1 and x2 are the inputs. இங்க ரெண்டு input கொடுக்கிறோம், we are getting the one output as called as y variable. அதே மாதிரி so many number of inputs we can give, x1 x2 up to xn வரைக்கும் நம்ம நிறைய so many number of inputs கொடுத்தாலும் we are getting the concrete output of single variables. Next one is all the functions are the static definitions. எல்லா ஃபங்க்ஷனுமே டெஃபினிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். they should be predefined. என்ன பண்ணணும் அப்படின்றத முன்னாடியே டிஃபைன் பண்ணியிருப்போம். it should be an static. there is no dynamic function definition. எல்லா ப்ரோக்ராமையும் அங்கே டைனமிக்காக நம்ம என்ன பண்ண முடியாது, டெஃபினிஷன்ஸ் எழுத முடியாது. the definition or should be the static, it's not be a dynamic functions. Okay, இதுக்கு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம்னா interface and implementations and then pure and impure functions எல்லாமே we can discuss with the next class. Thank you.